டெய்லி சம்பாரித்து சாப்பிட்றவங்க. எங்களுக்கு ரேஷன் அரிசி இருந்தால் தான் உடம்புக்கு நல்லா சாப்பாட்டுக்கு பசி தாங்கும், வயிறு வராது. வயிறு வந்து வாக்கிங் போக முடியாது, வாக்கிங் போனால் வேலைக்கு போக முடியறதில்ல, வேலைக்கு போனால் வாக்கிங் போக முடியறதில்ல. அதனால் ரேஷன் அரிசி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கேரளாவில் போய் கொட்டை அரிசி அந்த அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த ரேஷன் அரிசி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுன்ட்டு நாங்கள் எல்லாருமே ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றோம். ஒரு தட்டி நல்லதாக போடுறாங்க, ஒரு தட்டி அவங்க சொன்ன மாதிரி தாங்கண்ணா இருக்குது. ரெண்டு அர்த்தமாக தான் இருக்குது. எங்களுக்கு ஒரே இதை நல்லதாக போட்டால் பரவாயில்ல. நாங்கள் வந்து மாவாட்டு தாங்க நான் பயன்படுத்துவோம். மாவாட்டிக்குவோம், வீட்டில் டிஃபன் செஞ்சுக்கலாங்க, அதுக்கு தான் நாங்கள் பயன்படுறோம். ஏன்னா சாப்பாடு செஞ்சால் எங்களுக்கு செட் ஆகாதுங்கண்ணா. ஒரு நாளைக்கு நல்லா இருக்குதுங்கண்ணா, சாப்பாடு செஞ்சால் செட் ஆகாது, கண்டிப்பாக செட் ஆகாது. இப்போ விஜய் ஆட்சியில் அரிசி ரேஷன்ல நல்லா போடுறாங்க, நல்லா இருக்கு, சாப்பிட்றதுக்கும் உணவு நல்லா இருக்கு. எங்களுக்கு ஆரம்பிச்சு இந்த மாதிரி நல்ல இதோட கொஞ்சம் சூப்பராக நல்லா அரிசி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அரிசி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க, எந்த பிரச்சனையும் ஒன்றும் கிடையாது, பூச்சி புழு வண்டு ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்கு அரிசி. ஆரம்பிச்சு இந்த மாதிரி அரிசி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நன்றி. பச்சரிசி வந்து ஓரளவு ஓகேங்க, கலர் மாறாத நல்லா பளிச்சுன்னு நல்லாவே இருக்குது, கடைகளில் வாங்குற மாதிரி இருக்குது. அது வந்து நல்லாவே பயன்படுத்தலாம். அந்த புழுங்கல் அரிசிங்கிறது வந்து இந்த குண்டு அரிசி கொடுக்குறாங்க, அதை பெரும்பாலான மக்கள் இட்லிக்கு யூஸ் பண்ணிடுறாங்க. இன்னொரு வகை கொடுக்குற அரிசி மட்டும் கொஞ்சம் பழுப்பாக இருக்குது. ஆனாலும் சத்துன்னு பார்க்குறப்ப நம்ம வெளியில் கடையில் வாங்குற அரிசியை விட ரொம்ப இது நல்லா தான் இருக்குங்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப பணக்காரங்க மாடுங்களுக்கு கோழிங்களுக்கு தீவனமாக பயன்படுத்துறது உண்மை தான் எனக்கு தெரிய. பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அரிசி இன்னும் கொஞ்சம் தரமாக கொடுத்தாக்க இன்னமும் நிறைய மக்கள் பயன்படுத்துவாங்கிறது என்னோட கருத்துங்க. இப்போ இதுக்கு முடிய பார்த்தீங்க அப்படின்னாக்கா மக்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க, செல்லையும் பார்த்துருப்பீங்க. எந்த காலத்தை எந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகமான அரிசியை ரோட்டில் கொட்டி மாட்டுக்கு ஆட்டுக்கு வச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரேஷன் அரிசி ஓரளவு பரவாயில்ல. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னாக்கா இந்த ஆட்சி வந்த பிறகு மக்கள் நலனுக்காக இன்னும் தரமான அரிசியை மக்களுக்கு வழங்கணும். இது இலவசமாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடையில் போய் 70 ரூபா 60 ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி வாங்கி உழைச்சி சாப்பிட்ற மக்களுக்கு ஒரு 15 ரூபா 20 ரூபா கொடுத்து வாங்கி திங்கிற அளவுக்கு ஒரு தரம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அரசாங்கம் பரிசீலனை பண்ணி அந்த ஃப்ரீயாக கொடுக்குற அரிசியை நிப்பாட்டிட்டு ஒரு 15 ரூபா 20 ரூபா அப்படின்னு கிலோவுக்கு நல்ல அரிசி கொடுத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு இன்னும் உண்மையாக இருக்கும். மாவுக்கு வேணால் போடுங்க, இல்லைன்னா மாட்டு தீவனத்துக்கு கோழிக்கு கொண்டு போடுறாங்க. சாப்பாடு எதாவது முடியலைன்னா அரிசி ஒரு படி இது ஒரு படி கலந்து மாவாட்டி சாப்பிட்றோம். சாப்பாடு சாப்பிட்டோங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது, சாப்பாடு சாப்பிட முடியறதில்ல. நாம் சாப்பிட்டுக்கிறோம், குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி கொடுக்கறது? அதான் இப்போ எல்லாமே நல்லா இருக்குது. முதல்ல இல்லை, இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஒரு வருஷமாக நல்லா இருக்குது அரிசி, ஒரு 2 வருஷமாக நல்லா இருக்குதுங்க. ஓகே, அதுக்கு முன்னால் கொஞ்சம் இதாக இருந்தது, இப்போ 2 வருஷமாக கொஞ்சம் நல்லா இருக்குது. சார் இட்லி மாவு செய்கிறாங்க, அரிசி இடியாப்பம் இதுக்கெல்லாம் ஆகுது, எல்லா இதுக்கும் யூஸ் ஆகுது. அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒன்றும் மோசம் இல்லை, நல்லாவே இருக்குது. வீட்டில் சுகர் பேஷண்ட்டு இவங்க எல்லாமே பார்த்து தான் சாப்பிட்றதுங்க. கடை அரிசியெல்லாம் அதிகமாக விரும்புறது இல்லைங்க. விற்கிற விலைவாசியில் எங்கே போய் கடை அரிசி வாங்குறது இல்லை, ரேஷன் அரிசிக்கு மாறிட்டு தான் இருக்காங்க. அதே ரொம்ப கொட்டையாக இருக்குங்க சார், சாப்பிட முடியும், முழுங்க முடியறதில்ல. கொஞ்சம் சனமாக இருந்தால் முழுங்குவோம், வயசானவங்கள முழுங்க முடியாதுங்க. சுகருக்கு வேணால் சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க. சுகருக்கு சாப்பிட்றாங்க, சாப்பிட்றாங்க. அது கொஞ்சம் கட்டுக்குள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க. சுகருக்கு கஞ்சி வடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. நான் பிறந்ததுலேருந்து அதான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரேஷன் அரிசி இருந்தால் தான் சாப்பாடே இறங்கும். ரெண்டாவது நீங்கள் நான்வெஜ் ஐட்டத்துக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரேஷன் அரிசி சூப்பராக இருக்குது. நல்ல அரிசி கூட சாப்பிட்டா எனக்குலாம் சாப்பாடு கையில் எடுத்தால் அந்த சாப்பாடு கீழே உழுகுது. ரேஷன் அரிசி உழுகாது, அந்தளவுக்கு தரமாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். அதை குறை சொல்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் சாப்பாடே கிடைக்காது ரேஷன் அரிசியை பொறுத்தளவு. அது பணம் இருக்கிறவங்களுக்கு நல்ல அரிசி, பணம் இல்லாத எங்களை மாதிரி ஆளுகளுக்கு ரேஷன் அரிசி. எதுவும் குறையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அரிசி வந்து ரேஷன் கடையில் வந்து கொட்டை கொட்டையாக இருக்குது, வாடையும் அடிக்குது, சாப்பிட முடியல. நம்ம நல்ல அரிசி எடுக்க போனால் ஒரு மூட்டைக்கு வந்து 1900 ரூபா, 25 கிலோ 1800 ரூபா போட்டு வாங்க முடியுது. நீங்கள் வந்து நல்ல அரிசியாக கொடுத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த அரிசியை சாப்பிட முடியல, நாங்கள் இட்லி தோசைக்கு தான் போட முடியுது. கொஞ்சம் நல்ல அரிசியாக பார்த்து கொடுங்க, மக்களுங்க சாப்பிட்ற மாரி. அரிசிலாம் சாப்பிட்ற மாதிரி இல்லை, வண்டு வருது, பெரிய அரிசியாக இருக்குது, பிள்ளைங்க குட்டிங்க சாப்பிட மாட்டேங்குது, ரொம்ப இதாக இருக்குது. அதனால் வந்து சாப்பாட்டு அரிசி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வாங்குறது வந்து சமைச்சு சாப்பிட்றோம் சார். அதை வந்து சாப்பிட முடியாததுக்கு நாங்கள் இட்லி தோசைக்கு போட்டுக்கிறோம் சார். அதுனா பிள்ளைங்க சாப்பிடுது. ஒரு புளி சாதம், எலுமிச்சை சாதம், இது மாதிரிலாம் அதை மாதிரி செஞ்சு மாவரைச்சி போட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா வந்து புளி குழம்பு வச்சா தான் சார் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து சாப்பிட முடியாது சார். இட்லி தோசை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அரிசி இவ்வளோ ரேட் போட்டு கொள்முதல் பண்ணி கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணும்போது ஏன் கடையில் கொடுக்குற மாதிரி தரமாக கொடுக்கக்கூடாது? அதை ஏன் மூட்டையாக குடோன் போட்டு அடுக்கி மழையிலையும் இதுலேயும் காய வச்சு அதை கவர்மெண்ட் இவ்வளோ பணத்தை வேஸ்ட் பண்ணி
அதை கொள்முதல் பண்ணி இந்த அரிசியை ஏன் தரமாக கொடுக்க முடியல கவர்மெண்டால்? இன்ன வரைக்கும் இவ்வளோ காலமாக கவர்மெண்ட் இப்போ இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்த கவர்மெண்டாவது சரி பண்ணலாம்ல. அதை பச்சரிசி புழுங்கல் அரிசி எல்லாமே இப்படி தான் இருக்குது. பெரும்பாலும் ஆடு மாடுகளுக்கு தான் வாங்கி அரைச்சி ஊற்றுறாங்க, யாருமே அதை சாப்பிட்றதில்ல. சட்டசபையில் நம்ம பேசுகிறாங்க, சொல்லிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களாம் சாப்பிட்ருக்காங்களா என்னன்னு தெரியாது. நாங்கள் இந்த அரிசி சாப்பிட்டுக்கிட்டு கிடக்குறோம். அப்போலேருந்து மூட்டை பூச்சியிலேருந்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு கிடந்தோம். கல் அதெல்லாம் இருந்துச்சு, உண்மையெல்லாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லதாக அரிசி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நைஸ் அரிசி நல்லா இருக்குது, குண்டு அரிசி நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வேவுறது தான் கஷ்டம். ஆனால் சிலிண்டரு தான் முடிஞ்சு போகுது. அப்பப்போ கொஞ்சம் கேஸ் கொடுத்து சமைக்க ரொம்ப நேரம் வச்சு சமைக்கணும். அப்படின்னா கவிச்சி இல்லாமல் சாப்பிட முடியாது இந்த அரிசி, அங்காடி அரிசியில். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.